எப்போவுமே மீன் பொரிக்கும் போது இந்த 3 பொருளை மட்டும் சேர்த்து பொரிச்சு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த 3 பொருளை சேர்த்து பொரிக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும். நான் ஒரு 400 கிராம் அளவுக்கு முரல் மீன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா 2 டேபிள் ஸ்பூன், நம்ம எவ்வளோ மீன் எடுக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், மல்லி மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு ஏற்ப சால்ட்டு. இதில் முக்கியமாக நம்ம சேர்க்க வேண்டியது சோம்பு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு, 10லேருந்து 15 பற்கள். 400 கிராம் மீன் எடுத்திங்கன்னா அதுக்கு 10லேருந்து 15 பற்கள் பூண்டை இது போல் நல்லா நச்சிட்டு சேர்த்துக்கணும், அரைச்சிட்டு சேர்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து இது போல் கொஞ்சம் கலந்து கொடுத்துக்கலாம். இது எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கலந்ததுமே ரெண்டாவதாக நம்ம கவனிக்க வேண்டியது ஆயில். இதுக்கு நம்ம எந்த ஒரு கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணி மசாலாவை நம்ம கலக்க வேண்டாம். ஆயில் சேர்த்து கலக்கும்போது நமக்கு ரொம்ப ஆயில் குடிக்கவே குடிக்காது. மீன் நம்ம பொரிக்கிறதுக்கு நிறைய ஆயில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்தளவுக்கு ஆயில் இல்லாமல் கொஞ்சம் கூட தோசைக்கல்களில் ஒட்டாமல் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் 400 கிராமுக்கு பாதி அளவு பிழிஞ்சு விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் மீன் எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இதுக்குள்ளே போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். பெரட்டும் போது மீன் நஞ்சு போயிடாமல் பார்த்து பெரட்டி எடுங்க. இது மாதிரி நம்ம மீனை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் கூட நீர் விடாது. நம்ம சில டைமில் மீனை மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா அந்த பாத்திரத்தில் நிறைய தண்ணி மசாலாவில் சேர்ந்து இருக்கும். நீங்கள் ஆயில் ஊற்றி செய்கிறதுனால கொஞ்சம் கூட அந்த நீர் வெளியில் ஆகாமல் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் பொரிக்கும்போது காரம் அதிகமாக வராது. இப்படி பொரிக்கும்போது கொஞ்சமாக ஆயில் விட்டாலும் நமக்கு காரம் வராத அளவுக்கு இருக்கும். இருக்கிற எல்லா மசாலாவுமே இது மாதிரி சேர்த்து எல்லா மசாலாவும் மிச்சம் இருக்க மசாலாவை கூட நம்ம இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணுவேன் பாருங்கள். அப்போ ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்காது. மீன் நம்ம பெரட்டி வச்ச மாதிரியே அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். நார்மலாக நீங்கள் மீன் பொரிக்கும்போது எவ்வளோ எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. ஆயில் அதிகமாக குடிக்காது. இப்போ நம்ம பெரட்டி வச்சுருந்த எல்லா மீன்களையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மீனையுமே இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் நார்மலாக சிம்மில் வச்சு குக் பண்ணலாம். நார்மலாக நம்ம ஊற்றின ஆயிலை விட எக்ஸ்ட்ரா ஆயில் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் பெரட்டுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை தூவி விட்டுட்டு மறுபக்கம் பெரட்டி விடலாம். கருவேப்பிலையை நம்ம இந்த மாதிரி சேர்க்கும்போது மீனோட கவுச்சி நமக்கு கொஞ்சம் கூட இருக்காது. இப்போ எல்லாத்தையுமே இது போல் திருப்பி விட்டுக்கலாம். மீன் பொரிக்கும்போது அதிகமாக சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் சீக்கிரமாக மீன் வேகும். நமக்கு அந்த வாசம் வராது, காரம் அடிக்காது. இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டுட்டு நல்ல கருவேப்பிலையை ஆயிலில் படுற அளவுக்கு எடுத்து விட்டுறலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான மீன் பொரியல் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.